நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளில் ஒரு டேம் பார்க்குறதுக்காக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சவுதி அரேபியாவில் அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் மரம் செடி கொடிலாம் அதெல்லாம் ரொம்பலாம் பார்க்க முடியாது. எல்லா பக்கமும் வனாந்தரமாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் ராபிக் டேம் போகிறோம். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடி ராபிக் அப்படின்னு அழைக்கப்படும். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. ஈஸ்ட் ராபிக்கில் மக்கா ப்ராவின்ஸில் இருக்குது. வெஸ்டர்ன் சவுதி அரேபியாவில் இது அமைஞ்சிருக்குது. இதோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குறிப்பாக வெள்ளம் வர்றதை தடுக்குது இந்த டேம் அதுக்கப்புறம் முனிசிபல் வாட்டருக்கு, அந்த முனிசிபலுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுது, கிரவுண்ட் வாட்டரை ரீசார்ஜ் பண்ணுது. இதுதான் இந்த மெயின் பர்பஸ். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்தோட மெயின் பர்பஸ். இது இந்த இடத்துல பெரிய ரிசர்வாயர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2003லேருந்து 2008 வரைக்கும் இந்த டேமு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சன் செட் ஆகிற நேரத்தில் தான் நாங்கள் போனோம். அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு 16 வருஷத்துக்கு முன்னால் இதை கட்டியிருக்கிறாங்க. இது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்றது எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அவ்வளோ எழில் கொஞ்சம் ஒரு மலைகளும் அந்த நீர் பெருக்கெடுத்து வர்றதும் பார்க்குறது ஒரு தனி அழகாக இருந்ததுங்க. வனாந்தரமான இந்த இடத்துல தேவன் அழகாக ஒரு இயற்கையை அமைத்து கொடுத்துருக்கிறார். இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். சன்செட் நேரன்றனால ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் போன எல்லாருமே அருமையாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது. பாருங்கள், நம்ம குட்டி பையன் லட்டு எல்லாம் இருக்கிறாரு. நல்ல ஒரு லொக்கேஷன். அந்த மலைகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி ஓடி வர்றது, நல்ல பபிள்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தை வாங்கலையோ குழந்தை, குழந்தை வாங்கலையோ குழந்தை, 5 கோடி ரூபாய். இந்த மலையோட டைப்பே வித்தியாசமாக இருந்ததுங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு மீடியம். பாருங்கள், இதெல்லாம் பயங்கர ஒயிட்டாக இருந்தது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே மினரல்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சது. கரெக்டாக சன்செட் ஆகிற நேரத்தில் நாங்கள் போனதுனால ரொம்ப அழகான பிக்சர்ஸ் நம்ம எடுக்க முடிஞ்சது. நம்ம போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் பெண்கள் எல்லாம் நிற்கிறோம். ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். நல்ல வெதர் என்ஜாய் பண்ணோம். அருமையாக இருந்தது. நம்ம சகோதரி நம்ம கூட நிற்கிறாங்க பாருங்கள். நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம். எல்லாம் ஜாலியாக இருந்தது. நல்ல ஒரு காற்று இந்த இடத்துல இருந்தது. நாங்கள் குளிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பேர்த்துக்கு பயமாக இருந்தது. ஒரு 3 பேர் மாத்திரம் அதில் போயிட்டு நினைஞ்சிட்டு வந்தாங்க. பாருங்கள், தண்ணி ஓடி வருகிற இந்த அழகு தனி அழகு. பாறைகள், அதில் ஆங்காங்கே அந்த க்ரீனரிஸ் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணியோட டேஸ்ட்டும் கூட ரொம்பலாம் மோசம் கிடையாது, நல்லா இருந்தது. மீடியம் லெவல்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பபுள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆங்காங்கே இந்த மாதிரி தண்ணி ஓடி வருகிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், நம்ம ஊர் டேம் ஏரியாவுக்கும் இங்கேக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நாங்கள் இங்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடங்கள் இருந்தோன்னா நாங்கள் போய் பார்த்து இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறது உண்டு. இந்த இயற்கையின் அழகை நாங்கள் அன்றைக்கு ரசித்தோம். பாருங்கள், இந்த சைடெல்லாம் மலைகள் இருந்தது. இந்த இடத்துல மண்ணுடைய அந்த குவாலிட்டியும் கூட வித்தியாசமாக தான் இருந்தது. மண், நீர், பாறைகள், இந்த மலைகளை பார்க்கும் பொழுது இதில் நிறைய தாதுக்கள் மட்டும் இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு. இதுவும் கூட இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம் நம்ம. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இடமா இருந்தது.
இப்ப கூட இரவு ஆண்டவரே நேரத்துல உமது கரம் நம்ம என்ன இருக்கட்டும் பண்றோன்றத தகப்பனே. உம்முடைய பாருங்க. ஆசீர்வாத கரம் அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா அப்பா ரட்சிப்பின் கரம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு நிரப்பட்டும் தகப்பனே. வனாந்தரமான அப்பா இடத்துக்கு உமக்கு போயிட்டோம். பிரயோஜனமான வாழ்க்கை வாழ நீங்க உதவி செய்யுங்க அப்பா. எங்களால முடிஞ்ச வார்த்தையை பிறருக்கு ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் சொல்ல உதவி செய்யுங்க. எங்க வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரே ஏசப்பா, எங்க நடக்கையின் மூலமாய் ஆண்டவரே ஏசப்பா உண்மை நாங்கள் வெளிப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உங்க கரம் கூட இருக்கட்டும். நாங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கரத்துல கொடுக்கிறோம் சாமி. வீட்டிலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும் தகப்பனே, உம்முடைய கரம் கூட இருந்து உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. அங்க போய் அந்த டெசர்ட்ல போய் உட்காந்துட்டு, இதுதான் இங்க அரேபியன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி டெசர்ட் இடத்துல, வனாந்தரமான இடத்துல உட்காந்து அவங்க வந்து பார்பிக்யூ பண்ணுறது, காஃபி இது பண்ணி குடிக்கிறது, குக் பண்ணி சாப்பிட்றது, அவங்க படுக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, இது மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்க. இதே மாதிரி எங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணோம், அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, அருமையாக இருந்தது. நம்ம லட்டு இருக்கிறாரு பாருங்கள், இந்த குட்டி பையன் தண்ணியில் போய் குளிச்சுட்டு வந்துட்டார். இவர் ரொம்ப தைரியமாக போய் குளிச்சுட்டு வந்துட்டாருங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம இருந்தோம். நல்ல ஒரு டார்க்கு. இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் வந்து காரெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நடு அந்த வனாந்தரத்தில் நாங்கள் அருமையாக உட்காந்து பாட்டு படித்து தேவனை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணோம். அங்கே கடைசியாக ஃபுட்டெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் டெசர்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்களா? டேம் ஏரியாக்கெலாம் நீங்கள் போயிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் நாங்கள் அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பாருங்கள். நாங்கள் எப்படி வனாந்தரத்தில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோன்னு பாருங்கள். எங்ககிட்ட இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் வந்து என்னோடய நன்றியை செலுத்துகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் லட்சியங்கள் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும்ல. அதை நிறைவேறணும்னா ட்ரீம், பிலீவ், அச்சீவ். God bless you all.